ஹாய் வணக்கம், வெல்கம் டு சேனல் பேக் டு ரிவைன். சப்ஸ்கிரைபர் ரியல் லைஃப் இன்சிடென்ட்ல இன்னைக்கு உங்களுக்காக 1 இல்லை 2 இல்லை 3 உண்மை சம்பவத்தோட வந்திருக்கேன். என்னடா வழக்கமாக 1 இல்லைனா 2 இன்சிடென்ட் தான் சொல்லுவேன், இன்றைக்கி என்ன 3 அப்படின்னு கேட்டிங்கன்னா இது உங்களுக்காக ஸ்பெஷல் ஆஃபர். பட் அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி பீஸ் சம்பவம் உங்கள் லைஃப்பில் நடந்ததுன்னா அதை நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் லைஃப்பில் நடந்த அந்த உண்மை சம்பவத்தை ஒரு வாய்ஸ் மெசேஜை எனக்கு நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா அந்த இன்சிடென்ட் உண்மையிலே த்ரில்லிங் அதை நான் கண்டிப்பாக நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். இது மட்டும் இல்லாமல் இந்த 3 உண்மை சம்பவத்தோட ஆன்லைன் ஸ்டோரி எதுவுமே வேணாம். ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் தம்ப்நெயில் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. அதில் இருக்கிற விஷயம் தான் ஆன்லைன் ஸ்டோரி. ஸோ ஓவராக பேசாமல் டேரெக்டாக சம்பவத்துக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் புதுசுனா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோவில் போகலாம். அந்த வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம நிறைய உண்மை சம்பவம்லாம் பார்த்துருப்போம். அதில் பர்டிகுலராக ஒரு சில சம்பவத்தில் இந்த குறிப்பிட்ட ஒரு வார்த்தையை நான் சொல்லியிருப்பேன். அது என்னென்னா, அங்கே என்னமோ இருக்குது. அண்ட் இப்போ ரீசெண்டாக நான் குக்கு எஃப்எம்மில் நிறைய ஹாரர் ஸ்டோரி, த்ரில்லர் ஸ்டோரிலாம் கேட்டுட்டு இருக்கும்போது அதில் அங்கே என்னமோ இருக்குது அப்படின்ற ஒரு கதையும் கேட்டேன். சூப்பராகவும் இருந்தது. அண்ட் நைட் டைம் கேட்கும்போது லைட்டாக பயமாக இருந்தது அண்ட் ரொம்பவே நல்லாவும் இருந்தது. அண்ட் குக்கு எஃப்எம்மில் வெறும் ஹாரர் ஸ்டோரி மட்டும்தான் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது மட்டும் இல்லை, உங்களை மோட்டிவ் பண்ணுற மாதிரியும் இருக்குது அண்ட் தெய்வீகமாகவும் இருந்துட்டு இருக்கு. அண்ட் ஹாரர், த்ரில்லர், மிஸ்ட்ரி, இது கூடவே சயின்ஸ் ஃபிக்ஷன் அப்படின்ற மாதிரி நிறைய வெரைட்டியான ஆடியோ புக்ஸ் எல்லாமே குக்கு லைப்ரரியில் ரெகுலராக போஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அண்ட் குக்கு எஃப்எம் இந்தியாவிலே உருவாக்கப்பட்ட ஒரு நம்பகமான ஆப்பாக இருந்துட்டு இருக்கு. கூகுள் அண்ட் பிளே ஸ்டோரில் குக்கு எஃப்எம்மோட ரேட்டிங் 4.5க்கு மேலேயும் இருந்துட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 25 லட்சத்துக்கு மேலே சப்ஸ்கிரைப் பண்ணி குக்கு எஃப்எம்ல இருக்கிற எல்லா ஆடியோ புக்ஸும் கேட்டுட்டும் இருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் குக்கு எஃப்எம் யூஸ் பண்ணுறதா இருந்தால் BTR50 அப்படின்ற ஒரு கோடை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 50% ஆஃபரும் கிடைக்கும், அதுவும் ஒரு வருஷத்துக்கு. ஸோ மறக்காமல் குக்கு எஃப்எம் இன்ஸ்டால் பண்ணி BTR50 அப்படின்ற ஒரு கோடை யூஸ் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற உண்மை சம்பவம். இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண சப்ஸ்கிரைபர் பிரவீன். இவர் வேலூரையும் சேர்ந்தவர். அண்ட் ஆல்ரெடி பிரவீன் இவரோட லைஃப்பில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தையும் பார்த்துருப்போம். அண்ட் அந்த உண்மை சம்பவத்தில் பிரவீன் இவர் சென்னையிலே இருந்திருப்பாரு. அண்ட் சென்னை தள்ளி இருக்கிற ஒரு கிராமத்தில் இலங்கை அகதிகள் முகாமும் இருந்திருக்கும். அந்த இடத்துல ஃபுட்பால் ஆடிட்டு இருக்கும்போது பக்கத்தில் ஒரு சமாதியாக இருந்துட்டு இருக்கும். அந்த சமாதி மேலே உட்காந்துட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணியிருப்பாரு. அதனாலே நிறைய பிரச்சனைகள் அவரும் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணியிருக்கும். ஸோ அந்த இன்சிடென்ட் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருப்பேன். பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அண்ட் ஐ பட்டன்ல இருக்கு. பார்க்காதவங்க மறக்காம பாருங்க. அண்ட் இப்போ பார்க்க போற இந்த ஒரு சம்பவம், பிரவீனோட ஃப்ரெண்ட் சென்னையில இருக்காரு. அதுவும் குறிப்பா அமிஞ்சக்கரையில். அந்த அமிஞ்சக்கரையில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை தான் அந்த ஃப்ரெண்டு பிரவீன் கிட்ட சும்மா அந்த விஷயத்தை பத்தி நார்மலா பேசியிருந்திருக்காரு. அப்பதான் பிரவீன் இவருக்கே தெரிஞ்சிருக்கு இங்க இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு. அதை உடனே நமக்கும் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதை தான் இப்போ நாம பார்க்க போறோம். சரியா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சென்னை அமிஞ்சக்கரை. அண்ட் இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண பிரவீன் இவருடைய ஃப்ரெண்டான ராஜா, இவருக்கு தான் இந்த ஒரு சம்பவமும் நடந்திருக்கு. அண்ட் லாஸ்ட் இயர் தான் ராஜா அவருக்கும் இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஸ்டில் இப்போ வரைக்கும் அந்த சம்பவத்தோட பாதிப்புல இருந்து அவர் வெளியில வரல. ஏன்னா அவர் லைஃப்ல ஒரு முக்கியமான விஷயத்தையும் இழந்திருக்காரு. இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட ராஜா இவருக்கு ஒரு அத்தை பொண்ணு இருந்துட்டு இருக்காங்க. அண்ட் அத்தை பொண்ணு அவங்களுக்கு அம்மா மட்டும் தான் இருந்துட்டு இருக்காங்க, அப்பா கிடையாது. அண்ட் இவங்க எல்லாருமே அமிஞ்சக்கரை தான் சேர்ந்தவங்க. இதுல ராஜா இவர் போன வருஷம் நல்ல ஒரு படி என்ன வேலை பார்த்துட்டு இருக்காருன்னு பாத்தீங்கன்னா இந்த ஊர் காவல் படையிலையும் வேலை பார்த்துட்டு இருக்காரு. அதாவது இவங்களும் ஆல்மோஸ்ட் போலீஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனா இவங்களுக்கு ரெகுலராலாம் வேலை இருக்காது. அவங்க சொல்லி அனுப்புவாங்க. அந்த டைம்ல மட்டும்தான் இவங்களால டியூட்டி போக முடியும். இதில் ராஜா இவரோட அத்தை பொண்ணு அமிஞ்சக்கரை கிட்ட ஆம்பாஸ் ஸ்கைவாக் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த இடத்துல தான் வேலையும் பார்த்துருந்துருக்காங்க. இது மட்டும் இல்லாம ராஜா அவங்க அத்தை இந்த ரோட் சைட்ல வந்து பழக்கடையும் வச்சிருக்காங்க. இந்த சிச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா ராஜா இவருக்கு அவங்க அத்தை பொண்ணு மேல ஒரு காதலும் வருது. அண்ட் இந்த ஒரு விஷயத்த ஸ்டார்டிங்ல அவங்க அத்தை பொண்ணு கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்கல. பட் போக போக அவங்களுக்கும் ராஜா இவரை பிடிச்சிருது. ஸோ 2 பேருமே லவ் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இந்த ஒரு விஷயம் ராஜாவோட அத்தை அவங்களுக்கு சுத்தமா பிடிக்கல. லவ் மட்டும் தான் பிடிக்கலையா அப்படின்னு கேட்டீங்கன்னா அத்தா அவங்களுக்கு ராஜா இவரை கண்டாலே சுத்தமா பிடிக்காது. ரீசன் பார்த்தீங்கன்னா ராஜா இவரு கொஞ்சம் குடிப்பாரு. இது மட்டும் இல்லாம வசதின்றது வந்து சுத்தமா கிடையாது. அண்ட் அத்தா அவங்களுக்கு அவங்க பொண்ணு ஒரு பெரிய இடத்துல கட்டி கொடுக்கணும் அப்படின்றதுதான் அவங்களுக்கு ஒரு எண்ணமா வந்துட்டு இருக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது எப்படி ராஜா இவங்க லவ் பண்ணா அவங்க அம்மா ஒத்துப்பாங்க. பட் அவங்க அத்தை என்ன பண்ணுவாங்கன்னா ராஜா வந்து சுத்தமா பிடிக்காது. ஆனா அவர் மூலியமா ஒரு சில வேலைகள் ஆக வேண்டியிருக்கு. எங்கேயாச்சும் கடைக்கு அனுப்புறதா இருக்கட்டும், ஏதாச்சும் பொருட்களை வாங்குறதா இருக்கட்டும்,
அதுக்கப்புறம் இந்த மாதிரி வேலை வாங்குறதுனா அவரை தாராளமாக கூப்பிட்டு வேலை வாங்கிட்டு இருப்பாங்க. இந்த சுச்சுவேஷனில் ராஜா இவர் சைடில் ஊர்காவல் படையிலையும் வேலை பார்த்துருக்காரு. அண்ட் இது மட்டும் இல்லாமல் அம்பத்தூரில் இருக்கிற அந்த கம்பெனிலையும் வேலை பார்த்துருக்காரு. ஸோ இதில் அம்பத்தூரில் வேலை பார்த்துருக்கிற அந்த ஒரு கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ஒரு சில மெட்டீரியல்லாம் கொடுத்து இதை நீ வேலூரில் டெலிவரி பண்ணுப்பா, இது மட்டும் இல்லாமல் வேலூரில் கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் இருக்கு, அதை நீ அங்கே தங்கி தான் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு கம்பெனிலையும் சொல்லிடுறாங்க. அந்த ஒரு விஷயத்த ராஜா இவராலையும் தட்ட முடியாது, ஏன்னா வேலை விஷயம் அப்படின்றதால இவரும் அந்த மெட்டீரியல்லாம் எடுத்துட்டு இங்கேருந்து வேலூருக்கும் போயிடுறாரு. இந்த ஒரு விஷயம் அவர் லவ் பண்ணுற அத்தை பொண்ணுக்கும் நல்லாவே தெரியும். ஆனால் இந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் அத்தை வேற மாதிரி பிளான் பண்ணுறாங்க. அண்ட் இந்த 10 நாள் கேப்பில் பார்த்தீங்கன்னா அத்தை இவங்களுக்கு தெரிஞ்ச யாரோ ஒருத்தவங்க இது போல் உங்கள் பொண்ணுக்கு ஒரு வரன் வந்திருக்கு, ஆனால் பையன் வீட்டில் பயங்கர வெயிட்டு, சாரி பையன் வீட்டில் இல்லை அங்கிள் வீட்டில் பயங்கர வெயிட்டு, இது அங்கிளா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமாங்க. இப்போ அத்தை அவங்க பொண்ணுக்கு பார்த்த அந்த பையன் சாரி அங்கிளோட வயசு என்னன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 45 வயசு. 45 வயசு வரைக்கும் அவருக்கு கல்யாணமும் ஆகாமல் இருந்திருக்கு. ஆனால் பணம் அப்படின்ற ஒரு விஷயம் அந்த பையன் வீட்டில் அதிகமாகவும் இருந்திருக்கு. அண்ட் அந்த பையன் ராஜா இவரோட அத்தை பொண்ணு பார்த்துக்கிற போல இருக்கு, பிடிச்சிருக்கு. அண்ட் அந்த பையன் ஒரு ஆஃபரும் கொடுக்குறாரு. அது என்னன்னா பொண்ணுக்கு நான் 50,000 நகையும் போடுறேன் அண்ட் 10 லட்சம் ரொக்கமும் கொடுக்குறேன், அண்ட் உங்களுடைய எல்லா தேவைகளும் நான் பார்த்துக்கிறேன், உங்க குடும்பத்தையே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அந்த பையன் சொன்னதா இப்போ அத்தைக்கு தெரிஞ்சவங்க அந்த பையனை பற்றி சொல்லிட்டு இருக்காங்களே அவங்களும் சொல்ல இதுதான் சரியான சான்ஸ், பையன் வேற ஊர்ல இல்லை, உடனே இந்த கேப்ல இந்த நிச்சயதார்த்தம் எல்லாத்தையுமே முடிச்சிடலாம் அப்படின்னு அத்தை ஒரு சைடில் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே அத்தை இதை பற்றி அவங்க பொண்ணுகிட்டையும் சொல்கிறாங்க. ஆனால் அந்த பொண்ணுக்கு அந்த வரன் சுத்தமாக பிடிக்கல. நான் ராஜாவை தான் லவ் பண்ணுறேன், என்ன ஆனாலும் நான் அவரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், அண்டு எனக்கு அவரை தவிர்த்து வேறு யாருமே வேண்டாம் அப்படின்னு விடாப்பிடியாகவும் இருந்திருக்காங்க. அண்டு வீட்டில் அவங்க அம்மாவுக்கு எதிராக சண்டை போட்டுட்டும் இருக்காங்க. ஆனால் இந்த ஒரு விஷயம் அத்தை அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல. நான் சொல்கிற பையனை தான் நீ கல்யாணம் பண்ணணும், ஏன் முடிவுப்படி தான் நீ இருக்கணும் அப்படின்னு அத்தை அவங்களும் ரியாக்ட் பண்ணேன். பட் இந்த சைடில் அத்தை பொண்ணு அவங்களும் இதுக்கெல்லாம் நான் சம்மதிக்க மாட்டேன் அப்படின்னு 2 பேருமே சண்டை போட்டுருக்காங்க. ஒரு லெவலுக்கு மேலே அத்தை என்ன பண்ணுறாங்கன்னா 2-3 நாளைக்கு சோறு போடாமல் வீட்லேயே அடித்து துன்புறுத்தவும் ஆரம்பிக்கிறாங்க. அண்டு உடனே அத்தை பொண்ணு என்ன பண்ணுறாங்கன்னா ராஜா அவருக்கு கால் பண்ணி எங்கள் வீட்டில் இது போல பண்ணுறாங்க, நீ ஏதாச்சும் பண்ணி என்னை கூட்டு போயிரு அப்படின்னு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பட் ராஜா ஊரில் இல்லை வேலூர்லேயே இருந்துட்டு இருக்காரு. உடனே அவர் என்ன பண்ணுறாருன்னா ராஜா அவரோட அம்மாவுக்கு கால் பண்ணி மா இது போல் அங்கே நடந்துட்டு இருக்கு, தயவு செஞ்சு எல்லாருமே அவங்க வீட்டில் போய் பேசுங்க, எனக்காக தான், எனக்கு அவ மட்டும் இல்லைனா நான் என்ன பண்ணுவேன்னே தெரியாது அப்படின்னு ஒரு மாதிரி கோவத்தோடையும் அண்டு கஷ்டத்தோடையும் அம்மா கிட்ட அந்த ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. ஆனால் இந்த சைடில் அத்தை இந்த ஒரு விஷயம் அவனுக்கு எப்படி தெரிஞ்சது, நீ தான் சொல்லியிருப்பா அப்படின்னு அத்தை பொண்ணிட்ட இருக்கிற அந்த மொபைலை பிடிச்சி உடைச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் அவங்களால பையனை காண்டாக்ட் பண்ணவும் முடியாது. அண்ட் அத்தை இப்போ அவங்க பொண்ணுக்கு பார்த்து வச்ச அந்த பையனை சாரி அந்த அங்கிளும் வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் சொன்னபடி பொண்ணுக்கு 50 சவரன் போடுறேன் அண்ட் 10 லட்ச ரூபாய் ரொக்கமும் தரேன், இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு பழக்கடையை வச்சு தரேன், உங்க பொண்ணு மட்டும் எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் லேட்டராக தான் அத்தை இவங்களுக்கு ஒரு விஷயம் புரிய வருது, பையன் சரி கிடையாது, அதாவது இப்போ பார்த்துக்கிற பையன் சரி கிடையாது, இது மட்டும் இல்லாமல் இவன் உடம்புல நோயெல்லாம் இருந்துட்டு இருக்கு அப்படின்னு அவங்களுக்கும் நல்லா தெரியும். அவங்க நினைச்சிருந்தா இந்த கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணிருக்கலாம். பட் அத்தையோட எண்ணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் பிறக்கும் போதே ஏழையாக தான் பிறந்துட்டேன், ஆனால் நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் நான் பணக்காரியாக தான் இருக்கணும் அப்படின்னு அந்த அங்கிளை அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன், இந்த வருஷத்துக்குள்ள கல்யாணத்தை முடிச்சிடறேன் அப்படின்னு பிளான் பண்ணிட்டாங்க. அண்டு இந்த ஒரு விஷயத்த கேட்ட அத்தை பொண்ணு அவங்க சரி எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு, இதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு விரக்தியில் அவங்க வீடு ஃபுல்லாக ஏதோ ஒரு விஷயத்த தேடி இருக்காங்க. கடைசியாக அந்த ஒரு விஷயமும் கிடைச்சிருச்சு. அது வேற எதுவுமே இல்லை, கெரோசின். கிருஷ்ணாவில் எடுத்து அவங்க உடம்புல ஊற்றி அந்த இடத்துல கொளுத்திக்கிட்டாங்க. இப்படி அத்தை பொண்ணு இவங்க கொளுத்துக்கினதுக்கு அப்புறம் அந்த வீடு ஃபுல்லா ஓடவும் ஆரம்பிக்கிறாங்க. வீடு மட்டும் இல்லாம வீட்டை விட்டு வெளியில அந்த தெரு ஃபுல்லா ஓடி இருக்காங்க. அவங்க அப்படி நெருப்புல எரிஞ்சு ஓடும்போது அந்த தெருவில் இருக்கிற எல்லாருமே பார்த்து ஆம்புலன்ஸ்க்கும் கால் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம அவங்க அம்மா அதாவது அத்தை அவங்க பழக்கடையில் தானே இருந்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கும் கால் பண்ணி நடந்த விஷயத்தையும் சொல்றாங்க. பட் அதுக்கு முன்னாடியே ஆம்புலன்ஸும் வந்துருது. அந்த நெருப்பையும் அணைச்சிடுறாங்க. பொண்ணு உயிரோட தான் இருந்துட்டு இருக்கு. அங்க இருந்து சென்னை ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலுக்கும் கூட்டு போறாங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் அத்தை அவங்களும் ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க பொண்ணையும் பார்க்குறாங்க. அண்ட் ஒரு இடத்துல ஆக்சிடென்ட் இல்லைனா தற்கொலை பண்ணி இறந்து போகிற சுச்சுவேஷன் வந்தால் கண்டிப்பாக அந்த இடத்துல போலீஸ்ன்னு வருவாங்க. அதே போல தான் ஹாஸ்பிட்டலுக்கும் போலீஸ் என்ன காரணத்தாலமா உன் பொண்ணு தற்கொலை பண்ணியிருக்கா அப்படின்னு அந்த பொண்ணுக்கிட்டையும் கேட்க வராங்க. ஆனால் அந்த இடத்துல அத்தை நமக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்துருமோ அப்படின்னு பயந்து அந்த இடத்துல மயக்க போட்டு விடுற மாதிரி ஒரு சீன் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால போலீஸ் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா சரி இவங்க எல்லாருமே கொஞ்சம் கஷ்டத்தோட இருக்காங்க, நம்ம போயிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு வரலாம் அப்படின்னு அங்கேருந்து போலீஸ் கிளம்பிட்டாங்க. இப்படி கிளம்பின போலீஸ் கொஞ்சம் நேரம் கழிச்சு திரும்ப ரிட்டனும் வராங்க. அந்த பொண்ணு கிட்ட
வாக்குமூலம், அதாவது மரண வாக்குமூலம் வாங்குறதுக்காக. ஸோ அப்படி வந்த போலீஸ் அத்தை பொண்ணுகிட்டையும் கேட்குறாங்க, என்னாச்சுமா, எதனால் தற்கொலை பண்ண, என்ன ரீசன் அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு அந்த பொண்ணு எனக்கு தண்ணி வேணும், எனக்கு தண்ணி வேணும் அப்படின்னு யாரை பார்த்து கேட்குறாங்கன்னா அவங்க அம்மா, அதாவது அத்தை அவங்கள பார்த்து தான் தண்ணியும் கேட்குறாங்க. ஆனால் இந்த சைடில் போலீஸ் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தண்ணிலாம் அப்புறம் குடிமா, முதல்ல சொல்ல வர விஷயத்த வந்து சொல்லு அப்படின்னு சொல்லும்போது இந்த சைடில் அந்த பொண்ணு எனக்கு தண்ணி வேணும், எனக்கு தண்ணி வேணும் அப்படின்னு ஒரு கோவத்தோட அவங்க அம்மாவை பார்த்து கேட்கவும் ஆரம்பிக்கிறாங்க. இப்போ தான் அவங்க அம்மா லைட்டாக பயப்படவும் ஆரம்பிக்கிறாங்க, நமக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்துருமோ, ஏன்னா நம்மளால தான் இப்போ நம்ம பொண்ணு நெருப்பு கொளுத்திருக்கா, இந்த ஒரு விஷயம் போலீஸ் தெரிஞ்சால் கண்டிப்பாக நம்மளையும் தூக்கிடுவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கு. இப்படி நெருப்பு காயத்தோடு இருக்கிற அத்தை பொண்ணு கடைசி வரைக்கும் எனக்கு தண்ணி வேணும், எனக்கு தண்ணி வேணும் அப்படின்ற ஒரு கோவத்தோட அவங்க அம்மாவை பார்த்தும் கேட்க, பட் இந்த இடத்துல அவங்க அம்மா தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்களான்னு கேட்டிங்கன்னா கடைசி வரைக்கும் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கல, அவங்க பொண்ணை தான் பார்த்துட்டு இருக்காங்க. அண்ட் கடைசியாக எனக்கு தண்ணி வேணும் அப்படின்ற வார்த்தையை சொல்லிட்டு அந்த இடத்துல அந்த பொண்ணு இறந்தும் போகிறாங்க. ஆனால் அந்த பொண்ணோட கண்ணு மூடிச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா மூடி இருக்காது, அந்த கோவத்தோட அவங்க அம்மாவை பார்த்துட்டு தான் அப்படியே இறந்தும் போயிருக்காங்க. அண்ட் கடைசியாக அந்த பொண்ணு இறந்து போகும்போது அந்த பொண்ணோட பார்வை எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, உன்னால தானே நான் செத்தேன், உன்னால தானே எனக்கு இந்த கதி அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த ஒரு பொண்ணோட பார்வையும் இருந்திருக்கு. இப்போ இந்த இடத்துல அந்த பொண்ணு இறந்து போயிட்டாங்க. இறந்து போனதுக்கப்புறம் போலீஸ் இப்போ யார்கிட்ட அந்த கொஸ்டினை கேட்பாங்க, அதாவது எதனால் இந்த பொண்ணு இறந்து போனா அப்படின்னு. ஆப்வியஸாக பக்கத்தில் அவங்க அம்மா, அதாவது அத்தை இருக்காங்க, அவங்க கிட்ட தான் கேட்பாங்க. ஸோ அவங்க கிட்ட கேட்கும்போது எங்கே இந்த ஒரு ரீசன் சொல்லி நம்ம பிரச்சனை மாட்டிப்போமோ, இதை வேறு மாதிரி சொல்லலாம் அப்படின்னு, ஐயா என் பொண்ணு தப்பு பண்ணிட்டாயா, என் பொண்ணும் என் சொந்தக்கார பையனை வந்து லவ் பண்ணியிருக்காங்க, லவ் பண்ணதுனால வந்து என் பொண்ணு தப்பான விஷயம் பண்ணி இப்போ கர்ப்பமாக இருந்துட்டு இருக்கா, இந்த ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் அவளை நான் கண்டித்தேன், ஆனால் கண்டிச்சதுக்காக என் மேலேயே கோவப்பட்டு இப்படிப்பட்ட ஒரு விஷயம் பண்ணிட்டா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் போலீஸ் இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும். அண்ட் இப்படிப்பட்ட ஒரு பெரிய பொய்யை அத்தை இவங்களும் சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்த போலீஸ் அவங்களும் நம்பிட்டு இது ஒரு வாக்குமூலமாக எடுத்துகிட்டு கிளம்பிடுறாங்க. இதை வச்சு கேஸ்லாம் போட முடியாது. அண்ட் இப்போ அத்தை இவங்க சேஃபாக இருந்துட்டு இருக்காங்க இந்த சிச்சுவேஷனில் மட்டும்தான். பட் இந்த சைடில் அவங்க பொண்ணு எந்த ஒரு விஷயமும் அனுபவிக்காம இறந்து போயிட்டாங்களே. ஸோ இறந்ததுக்கப்புறம் அவங்க ஆன்மா சும்மா இருக்குமா, இதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணு ஆன்மாவோட ஆட்டமே ஆரம்பிக்க போகுது. இதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் அந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பொண்ணோட பாடியும் கொடுக்குறாங்க. அப்படியே பொண்ணை அடக்கம் பண்ணிட்டு அம்மா அவங்க வீட்டுக்கும் போயிடுறாங்க. எந்த ஒரு கில்ட்டி, எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் அத்தை வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அடுத்த நாள் பழக்கடைக்கும் போகிறாங்க. சராசரி நாள் போல் சகஜமாக அவங்க வியாபாரத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. அன்னைக்கு வியாபாரம்லாம் முடிச்சதுக்கப்புறம் நைட்டு வீட்டுக்கும் வராங்க. அண்ட் அந்த கலைப்பில் தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு யாரோ ஒருத்தவங்க எனக்கு தண்ணி வேணும், தண்ணி கொடு அப்படின்ற ஒரு குரல் மட்டும் கேட்குது. இந்த குரலை கேட்ட அத்தை அப்படி போய் தண்ணி குடி அப்படின்னு கண்ணை மூடிட்டே சொல்லியிருக்காங்க. இது யூஸ்வலாக இவங்க சொல்கிற வார்த்தை தான். பட் அந்த ஒரு வார்த்தையை சொன்னதுக்கப்புறம் சடனாக அத்தை எந்திரிச்சு கொஞ்சம் பயந்தா மாதிரி சுற்றி முற்றி பார்க்குறாங்க. யார் இப்போ என்கிட்ட தண்ணி கேட்டா அப்படின்னு அந்த இடத்த சுற்றி பார்க்கும்போது அந்த இடத்துல ஆளுங்கன்னு யாருமே இல்லை. ஆனால் அந்த குரல் மட்டும் கேட்குது, எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடு அப்படின்னு. இப்படியே கொஞ்சம் டைமும் போகுது. ஒரு 3 மணி போல் திடீர்னு அந்த வீட்டோட கதவை யாரோ டபன்னு தட்டுற சத்தமும் கேட்குது, ரொம்பவே ஃபாஸ்ட்டாக. அப்படி தட்டினதுக்கப்புறமும் எனக்கு தண்ணி வேணும் அப்படின்னு வெளியிலேருந்து ஒரு குரலும் கேட்குது. அது ஒரு பொண்ணோட குரல் தான். இந்த ஒரு குரலை கேட்டதுக்கப்புறம் இவங்க இன்னமும் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. இது இவங்களுக்கு மட்டும்தான் நடந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா அந்த பர்டிகுலர் தெருவில் இருக்கிற நிறைய பேருக்கும் இந்த ஒரு சம்பவம் கண்டினியூவாக நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்படி பொழுது விடிகிற வரைக்கும் அத்தை ஒரு பயத்தோடு தான் இருந்துட்டு இருக்காங்க. பொழுது விடிஞ்சிருது. பொழுது விடிஞ்ச முதல் வேலையாக அத்தை பண்ணுற விஷயம் என்னன்னா, நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம், அப்போ தான் அது சரியாகும் அப்படின்னு கோயிலுக்கு போயிட்டு நார்மலாக ப்ரே பண்ணிட்டு வந்துடுறாங்க. அண்ட் அன்னைக்கு வேலையை முடிச்சுட்டு வழக்கம் போல் வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்காங்க. அப்படி தூங்கிட்டு இருக்கும்போதும் மறுபடியும் அந்த வீட்டு கதவை தட்டுறாங்க ரொம்பவே ஃபாஸ்ட்டாக. தட்டினது மட்டும் இல்லாமல் எனக்கு தண்ணி வேணும், தண்ணி கொடு அப்படின்னு சேம் அந்த பொண்ணோட குரலும் கேட்க ஆரம்பிக்குது. உடனே இவங்க எந்திரிச்சு ஐயோ மறுபடியும் வந்துருச்சு அப்படின்னு அத்தை பயப்படவும் ஆரம்பிக்கிறாங்க. அவங்க பொண்ணை பார்த்தே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் மனசில் ப்ரே பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ப்ரே பண்ணதுக்கப்புறம் அந்த இடம் கொஞ்சம் நார்மலாக வந்துட்டுருக்கு. சரி பிரச்சனை முடிஞ்சிருச்சு, நம்ம தூங்கலாம் அப்படின்னு இவங்களும் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அப்படி அத்தை நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது அத்தை இவங்க மேலே யாரோ கையை போட்டு படுத்துட்டு இருக்காங்க. ஆனால் ஆரம்பத்தில் இந்த ஒரு விஷயத்த இவங்க பெருசாக எடுத்துக்கல. ஏன்னா ஒரு சில நேரம் அவங்க பொண்ணு தூங்கிட்டு இருக்கும்போது இந்த கை கால் மேலே போடுறது வந்து யூஸ்வலாக இருந்துட்டு இருக்கும். அண்ட் அத்தை இவங்களோட நினைப்போம், சரி நம்ம பொண்ணு தான் பக்கத்தில் படுத்துருக்கா, அவள் தான் கையை போட்டிருக்கா அப்படின்னு பொண்ணு உயிரோட இருக்கா அப்படின்னு நினச்சி அவங்களும் அந்த ஒரு விஷயத்த நினச்சி படுத்துட்டே இருக்காங்க. ஆனால் கொஞ்ச நேரத்தில் அந்த கையை போட்டுட்டு இருக்கிற ஏதோ ஒரு உருவம் எனக்கு தண்ணி கொடு, எனக்கு ஏன் தண்ணி கொடுக்க மாட்டேன், அண்ட் உன்னால தானே நான் செத்தேன், உன்னால தானே எனக்கு இந்த நிலைமை அப்படின்னு அந்த குரல் பக்கத்தில் படுத்து பேசும்போது தான் அத்தை இவங்களுக்கே தெரியுது நம்ம பொண்ணு இறந்து போயிட்டால, அப்போ பக்கத்தில் இருக்கிறது யார் அப்படின்னு ஒரு பயங்கர ஷாக்கோட பார்த்துருக்காங்க. பக்கத்தில் வேற யாருமே இல்லை, எரிஞ்சு போய் செத்து போனாங்க பார்த்தீங்களா, அவங்க பொண்ணு தான் இப்போது அதே எரிஞ்சு போன நிலைமையில இவங்க பக்கத்தில் படுத்துட்டும் இருக்காங்க.
இப்படி இந்த சம்பவம் நடந்தால் அடுத்த செகண்டே அலறி அடிச்சுட்டு அந்த வீட்டை விட்டு வெளியே வராங்க. இவங்க கத்தனதில்ல அந்த தெருவில் இருக்கிற ஒரு சில வீட்டாளுங்களாம் எந்திரிச்சு வந்து என்னாச்சு அப்படின்ற கேட்குற நிலைமையே வந்துருச்சு. அண்ட் இந்த இடத்துல அத்தை இவங்களும் இல்லை உள்ள அவள் இருக்கா, அவள் வந்து என்னை கூப்பிடுறா, தண்ணி கேட்குறா அப்படின்னு இந்த ஒரு விஷயத்தெல்லாம் சொல்லும்போது ஒரு சில பேர் மோஸ்ட்டாக நிறைய பேர் இந்த ஒரு விஷயத்த நம்பலை. அது ஒன்றும் இல்லைம்மா, இப்போ தான் இறந்து போனால் அந்த ஒரு விஷயம் உங்கள் ஆழ் மனசில் உங்கள் மைண்டில் இருக்கிறதுனால அது கனவு மாதிரி வந்துட்டு போகுது, வேறு எதுவுமே இல்லை, போயிட்டு நிம்மதியாக தூங்குங்க அப்படின்னு எல்லாருமே அறிவுரை சொல்லிட்டு தூங்கவும் வைக்கிறாங்க. பட் அடுத்த நாள் தான் அந்த அறிவுரை சொன்ன அந்த ஏரியா மக்கள் எல்லாருக்குமே உண்மையிலே இறந்து போன இந்த பொண்ணோட ஆன்மா இங்கே தான் சுற்றிட்டு இருக்கு அப்படின்னு எல்லாருமே ஃபீல் பண்ணுறாங்க. அடுத்த நாள் நைட்டும் வருது. அந்த ஏரியாவில் இருக்கிற எல்லா மக்களும் நைட்டு தூங்கிட்டும் இருக்காங்க. அப்போ அந்த நடுராத்திரியில் அந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு சில பசங்க தூங்காமல் அந்த தெருவில் சுற்றிட்டும் இருக்காங்க. அப்படி சுற்றிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பொண்ணு நெருப்பு கொளுத்திட்டு இங்கேருந்து அங்கே அண்ட் அங்கேருந்து இங்கேருந்து ஓடுற விஷயத்த ஒருத்தர் 2 பேர் இல்லை நிறைய பசங்களும் பார்த்துருக்காங்க. பார்த்தது மட்டும் இல்லாமல் அதை அவங்க வீட்டாளுங்களும் சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் அவங்க வீட்டாளுங்க கூட அந்த ஒரு விஷயத்த அந்த நெருப்பு கொளுத்தி ஓடுற விஷயத்த ஒரு சில சமயம் பார்த்ததாகவும் சொல்லியிருக்காங்க. அப்போதான் அந்த ஏரியா மக்களுக்கே தெரியுது இறந்து போன பொண்ணோட ஆன்மா இங்கே தான் சுற்றிட்டு இருக்கு, அதுவும் நிம்மதி இல்லாமல் அப்படின்னு. கரெக்டாக இந்த சம்பவம் நடந்த அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் வினோத்னு ஒரு பையனும் இருக்காரு. அண்ட் அவங்க ஃபேமிலியில் எல்லாருமே ஃபங்க்ஷனுக்காக வெளியிலையும் போயிருக்காங்க. அன்னைக்கு நைட்டு அவங்க வீட்டில் வினோத் இவரை தவிர்த்து வேறு யாருமே இருக்க மாட்டாங்க. அண்ட் வினோத் இவர்கிட்டையும் டேய் பசிச்சுதுன்னா பக்கத்தில் அத்தை வீடு இருக்கு, போய் அங்கே போய் சாப்பிடு, இல்லைனா வெளியில் எதனா வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டும் கிளம்புறாங்க. வினோத் இவரும் சரிம்மா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு வீட்டில் இருந்திருக்காரு. நைட் ஆகும்போது சரி நம்ம ஏதாச்சும் வாங்கி சாப்பிடலாம் அப்படின்னு பக்கத்தில் ஹோட்டலுக்கும் போயிருக்காரு. அங்கே போயிட்டு கொஞ்சம் அசைவ சாப்பாடும் வாங்கியிருக்காரு. அசைவ சாப்பாடுன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த பொரிச்ச மீன் அண்ட் மீன் ரிலேட்டடாக கொஞ்சம் சாப்பாடும் வாங்கியிருக்காரு. அந்த சாப்பாடு பார்சல் வாங்கிட்டு ஹோட்டல்ல இருந்து வீட்டுக்கு நடந்து வராரு. ஒரு 9 மணி போல. கரெக்டாக அத்தை பொண்ணு எந்த இடத்துல நெருப்பு கொளுத்திட்டு அந்த வீட்டை விட்டு வெளியில் ஓடிப்பாங்கல்ல அந்த லொகேஷன் அந்த ஸ்பாட் வழியாக தான் இப்போ வினோத் இவரும் அந்த சாப்பாடு அசைவ சாப்பாடு வாங்கிட்டும் வராரு. கரெக்டாக அந்த இடத்த கிராஸ் பண்ணும்போது அவருக்குள்ள ஒரு மாதிரி திடீர்னு புல்லரிக்கவும் ஆரம்பிக்குது. சம்திங் ஒரு பேட் வைப் மாதிரி ஃபீல் பண்ணவும் ஆரம்பிக்கிறாரு. அதாவது இந்த இடம் இது சரியில்லையே, ஏதோ கெட்டது மாதிரி இருக்கு அப்படின்னு லைட்டாக ஃபீல் பண்ணியிருக்காரு. சரி நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சைலண்டாக வீட்டுக்கு வந்துடுறாரு. அப்படி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் உடனேலாம் சாப்பிடல, கொஞ்சம் லேட்டாக சாப்பிடலாம் அப்படின்னு சாப்பாடை ஓரமாக வச்சிடறாரு. ஒரு 10 மணி மேலே போல தான் அந்த சாப்பாடு அந்த மீன் சாப்பாடை சாப்பிடவும் ஆரம்பிக்கிறாரு. பட் அந்த மீனில் டேஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயம் சுத்தமாக கிடையாது. ஒரு டேஸ்ட்டே இல்லாத ஒரு ரப்பரை சாப்பிட்டா எப்படி இருக்கும் அது போல தான் அந்த மீனும் இருக்குது, அந்த சாப்பாடும் இருக்குது. ஆனால் வேறு வழி இல்லை, சாப்பாடை வாங்கிட்டோம் சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னு அதை சாப்பிட்றாரு. அண்டு கொஞ்சம் மிச்சம் வச்சிடறாரு போல இருக்குது. அதை அவங்க வீட்டில் இருக்கிற குப்பையில் போட்டு அப்படியே சைலண்டாக தூங்கலாம் அப்படின்னு தூங்கவும் போகிறாரு. இப்படி நடு ராத்திரியும் வருது. இவர் தூங்கிட்டு இருக்கும்போது இவருக்கு பின்னாடி யாரோ ஓடி வந்து எதையோ கலைக்கிற மாதிரி ஒரு சத்தமும் கேட்குது. அதாவது இந்த குப்பையை வந்து கலைச்சா ஒரு மாதிரி சத்தம் கேட்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சத்தம் தான் வினோத் இவருக்கும் கேட்குது. இந்த சமயம் வினோத் இவர் ஆழ்ந்த தூக்கத்திலேயே இருந்துட்டு இருக்காரு. ஆனால் அந்த ஆழ்ந்த தூக்கத்திலையும் இந்த ஒரு சத்தம் இவருக்கு மைல்டாக டிஸ்டர்பும் கொடுக்குது. என்னடா இது சத்தம் நமக்கு பின்னாடி தான் கேட்குது அப்படின்னு இவரும் ஃபீல் பண்ண ஒரு லெவலுக்கு மேலே அந்த சத்தம் அதிகமாகவும் கேட்கு. சரி எந்திரிச்சு பார்க்கலாம் அப்படின்னு எந்திரிச்சும் பார்க்குறாரு. அப்போ தான் வினோத் இவருக்கும் அந்த விஷயத்தை பார்த்து அலறவும் ஆரம்பிக்கிறாரு. இவன் வந்து ஒரு மாதிரி இப்படி என்னடா இதுன்னு சொல்லிட்டு இப்படி தூக்கத்திலேயே இப்படி பின்னாடி திரும்பி பார்த்துருக்குறான் ப்ரோ. இவன் வந்து அந்த சாப்பிட்டு மிச்சம் வச்சிருப்பான் பார்த்தீங்களா, அந்த மீனோட இதெல்லாம் வேஸ்ட்டுங்கள்லாம் அதெல்லாம் அந்த இடத்துல போய் வச்சிருக்கான். ஒரு கருப்பான ஒரு உருவம், அதாவது எப்படின்னா ஒரு பொண்ணோட உருவம் மட்டும் நல்லா அவனுக்கு தெரிஞ்சதுங்களாம். அது வந்து கீழே குத்த வச்சு உட்காந்து அந்த மீனை வந்து எடுத்து சாப்பிட்டுட்டு அந்த மாதிரி பண்ணியிருக்கணும். சாப்பிட்டு இருக்கிறத வந்து இவன் வந்து பார்த்துட்டு இவன் ஐயோ இதை கத்தணும்னு ட்ரை பண்ணுறான்னா இவனால கத்த முடியலைங்களாம். யாரோ வாயில வச்சு அழுத்துன மாதிரி இவன் கை காலை அசைக்க முடியாத மாதிரி அந்த மாதிரி தான் இருக்கு. அப்போ அவன் வந்து அந்த உருவத்தை பார்க்கும்போது அந்த உருவம் என்ன சொல்லுது அப்படின்னா, வாயில கை வச்சுட்டு யார்கிட்டையும் எதுவும் கத்தாத, நான் வந்து செல்ஃபி தான், நான் கத்தாத, நான் இதை நான் சாப்பிட்டுட்டு பேசாம போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சொல்லிட்டு வாயில கை வச்சு அது ஒரு மாதிரி சொல்லவும் இவனுக்கு அதை பார்க்க இன்னும் பயம் அதிகமாயிட்டு என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னா கூப்பாடு போட்டு வெளியே ஓடிட்டு வந்துருக்கான். இப்படியே கஷ்டப்பட்டு அலறி அடிச்சு அந்த வீட்டை விட்டு வெளியிலே வந்துடுறாரு. ஆனா இவரோட நேரம் அன்னைக்குன்னு பார்த்து அந்த தெருவுக்கு வெளியில பசங்கன்னு யாருமே இல்லை, அண்ட் ஆட்கள்னு யாருமே இல்லை, எல்லாருமே வீட்டில் தூங்கிட்டு வந்திருக்காங்க. இதுக்கப்புறம் வினோத் இவருக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. பட் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த இடத்துல இந்த வேலையை ஷிஃப்ட் முடிச்சுட்டு வர பசங்கலாம் ஒருத்தராக வரவும் ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் இது மட்டும் இல்லாம இவங்க வீட்டோட கார்னர்ல ஒரு அண்ணா இந்த சைக்கிளில் டீலாம் வித்துட்டு இருப்பாங்களே அது போல டீ வச்சு வித்துட்டும் இருக்காங்க. ஸோ கண்ணுக்கு எதிர்க்க ஆளுங்க இருக்கும்போதும் இவருக்கும் கொஞ்சம் சேஃபாக ஃபீல் ஆகுது. அண்டு வீட்டுக்குள்ளே போக வேணாம், நம்ம திண்ணையிலே உட்காந்துக்கலாம் அப்படின்னு அன்னைக்கு விடிய வினோத் வீட்டுக்குள்ளே போகாமல் திண்ணையில தான் உட்காந்துட்டு இருக்காரு. தூக்கமாக வருது, ஆனால் தூங்கினா மறுபடியும் எங்கேருந்து அந்த உருவம் வந்துருமோ அப்படின்ற ஒரு பயத்தோடு தான் இருந்துட்டும் இருக்காரு.
இப்படி பொழுது விடிஞ்சதுக்கப்புறம் வினோத் அவங்க அம்மா அப்பாலாம் வராங்க. வந்ததுக்கப்புறம் வினோத் இவரோட தூங்காத அந்த ஃபேஸை பார்க்கும்போது அவங்களுக்கே தெரியுது சம்திங் ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு. அந்த வினோத் இவரும் நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறாரு. இது மட்டும் இல்லாமல் வினோத் அவருக்கு பயம் இருந்திருக்கு, ஆனால் ஒரு சைடில் கொஞ்சம் கஷ்டப்பட்டிருக்காரு. ஏன்னா அந்த பொண்ணு, அதாவது ராஜா அவரோட அத்தை பொண்ணு இவருக்கு நல்லாவே தெரியும். வினோத் இவருக்கு அந்த பொண்ணு அக்கா மாதிரி. அண்ட் அன்னைக்கு அவங்க நெருப்பு கொளுத்திட்டு இங்கே அங்கன்னு ஓடியும் அந்த இடத்துல விழுந்து உயிருக்கு போராடிட்டு இருந்த அந்த எல்லா விஷயத்தையுமே வினோத் இவரும் பார்த்துருக்காரு. இப்போ அப்படிப்பட்ட அக்கா இறந்து போனதுக்கு அப்புறம் ஆத்மாவும் வந்து நம்ம வீட்டில் வந்து இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்னு ரொம்பவே பயத்தோடவும் ஒரு சைடில் மன கஷ்டத்தோடவும் இருந்திருக்காரு. சரிப்பா, பொண்ணு இறந்து போயாச்சு, இதுக்கு காரணமே பொண்ணோட அம்மா, அந்த அத்தை தானே, அவங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்கிறேன். ஆக்சுவலாக பொண்ணு இறந்ததுக்கு அப்புறம் பொண்ணு இறந்து போயிட்டா அப்படின்ற ஒரு கவலை ஒரு துளி கூட இல்லாமல் அத்தை இவங்க வழக்கம் போல் அவங்க பழக்கடையில் வேலை பார்த்துட்டு தான் இருக்காங்க. அண்ட் அன்னைக்கு ஒரு நாள் அத்தை ரோட்டு சைடில் தானே கடை வச்சுட்டு இருக்காங்க. அப்படி கடையில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ரொம்ப வேகமாக அந்த சைடில் வந்து ஒரு ஸ்கார்பியோ காரு ரொம்பவே வேகமாக வந்திருக்கு. கண்ட்ரோல் மிஸ் ஆகி இந்த பிளாட்ஃபார்ம் மேலே ஏறி இருக்கு. அதில் அத்தை இவங்களை அடிச்சு தூக்கி இருக்கு போல இருக்கு. இந்த ஆக்சிடென்ட்ல அத்தை இவங்களுக்கு பயங்கரமாக அடியும் பட்டிருக்கு. தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலும் போயிருக்காங்க. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டு ட்ரீட்மெண்ட்டும் பார்த்துருக்காங்க. இப்போ அத்தை உயிரோட தான் இருக்காங்க. ஆனால் உயிரோடு இருந்தும் பிரயோஜனம் இல்லை. ஏன்னா இப்போ அத்தை புத்தி சுவாதனம் இல்லாத மாதிரி இருந்துட்டு இருக்காங்க. சொல்ல போனால் ஒரு பைத்தியம் மாதிரி தான் இருந்துட்டு இருக்காங்க. அவங்க பண்ணதுக்கு தேவைதான். சரி, ராஜா அவருக்கு என்னாச்சு? அவர் கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆயிட்டாரா? அத்தை பொண்ணு இறந்து போச்சு, ஆப்வியஸா வேற பொண்ணு கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிட்டு இருப்பாரு அப்படின்னு நான் நினைச்ச மாதிரி நீங்களும் நினைச்சிருப்பீங்க. ஆனா இங்க நடந்ததே வேற. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் லவ் பண்ண பொண்ணு இது போல நெருப்பு கொளுத்தி இறந்து போயிட்டா அப்படின்ற ஒரு விஷயத்த கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் ராஜா அவரும் புத்தி சுவாதனம் இல்லாம இப்போ ஒரு மாதிரியும் சுத்திட்டு இருக்காரு. அவரோட கண்ட்ரோல்லையும் இல்லாம இருந்துட்டு இருக்காரு. ஸோ இந்த இடத்துல ஜெயிச்சது பணமா இல்லை காதலா இல்லை சண்டையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆப்வியஸாக ஜெயிச்சது பணம் தான். ஆனால் ஒருத்தவங்களோட பேராசை இங்கே எத்தனை பேரோட வாழ்க்கையை பாதிக்குது அப்படின்றது இந்த ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இந்த உண்மை சம்பவத்திலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ ராஜா இவரோட லைஃப்பில் நடந்த இந்த உண்மை சம்பவத்தை கேட்கும்போது உங்களோட தாட் என்ன மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. ஓகே, இப்போ ரெண்டாவது பார்க்க போகிற இந்த உண்மை சம்பவம் இது ஜெயக்குமாரி அப்படின்ற ஒரு 12th படிக்கிற ஸ்டூடெண்ட் தான் நமக்கும் ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த சம்பவம் ஜெயக்குமாரி இவங்களுக்கு நடந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா இவங்களுக்கு நடக்கல, இவங்களோட அம்மாவுக்கு. அவங்க 15 வயசு இருக்கும்போதும் அவங்களுக்கு அந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அண்ட் இதில் ஜெயக்குமாரி அவங்க அம்மா ஆல்ரெடி நம்ம சப்ஸ்கிரைபராக இருந்திருக்காங்க. நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோவும் ரெகுலராக பார்த்துருந்துருக்காங்க. ஸோ இந்த உண்மை சம்பவம் இந்த பேய் சம்பவத்தெல்லாம் அவங்க அம்மா பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க பொண்ணான ஜெயக்குமாரி இவங்களும் அம்மா இந்த மாதிரி பேய் கதெல்லாம் கேட்குறாங்க, என்னம்மா உனக்கு பயம்லாம் இல்லையா அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட ஒரு வார்த்தையை கேட்டதுக்கு அப்புறம் அப்பதான் அவங்க அம்மா அவங்க லைஃப்ல நான் எப்போதுல இருந்து இந்த அளவுக்கு போல்டான அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றேன் அப்படின்னு அவங்க லைஃப்ல நடந்த அந்த பேய் சம்பவத்தையும் சொல்லியிருக்காங்க. கரெக்டா எத்தனை வருஷத்துக்கு முன்னாடின்னு தெரியல, ஆனா அப்போ அம்மா இவங்களுக்கு 15 வயசு தான் ஆகுது. சென்னை பட்டாளம்ல இருக்கிற அபார்ட்மெண்ட்ல தான் அம்மா அவங்க வீடு இருந்துட்டு இருக்கு. அண்ட் அப்படியே அவங்க வீட்டுக்கு பக்கத்து போர்ஷன்ல பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே இருந்திருக்காங்க. புதுசா கல்யாணம் ஆகி வந்திருக்காங்க. ஆனா என்னதான் அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் புதுசா கல்யாணம் ஆயிருந்தாலும் அவங்களுக்குள்ள அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்ற ஒரு விஷயம் சுத்தமா இல்ல போல இருக்கு. 2 பேருமே சண்டை போட ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த சண்டை ஒரு லெவலுக்கு மேல ரொம்பவே பெரிய சண்டையாகவும் மாறி இருக்கு. அண்ட் இதோட விளைவா அந்த பொண்ணு, அந்த கல்யாணம் ஆன பொண்ணு அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா இதுக்கு மேலாம் உன் கூட வாழ முடியாது, உன் கூட நான் இருக்கிறதுக்கு செத்து போயிடலாம் அப்படின்னு அந்த பொண்ணு அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க வீட்டுல இருக்கிற கெரோசின் அந்த கிருஷ்ணால எடுத்து அவங்களும் ஊத்திக்கிட்டு அந்த வீட்டுக்குள்ளேயே நெருப்பு கொளுத்தி இங்கேயும் அங்கேயும் ஓடி கடைசியா அந்த வீட்டுக்குள்ளேயே அவங்க உயிரையும் இப்படி அந்த வீட்டில் அந்த கல்யாண பொண்ணு இறந்ததுக்கு அப்புறம் அந்த இடத்துல நிறைய அமானுஷமான விஷயங்கள்லாம் நடக்கவும் ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஒரு விஷயம் 15 வயசா இருக்கிற அம்மா இவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு. அண்ட் அந்த சமயம் வரைக்கும் அவங்க பேய்ன்ற விஷயத்த வந்து கண்கூட பார்த்ததில்லை. பட் அந்த இடத்துல இருந்து அந்த சமயத்துல இருந்து உணரவும் ஆரம்பிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம அன்னைக்கு 15 வயசா இருக்கிற அம்மா இவங்க மட்டும்தான் வீட்லயும் இருந்திருக்காங்க. அவங்க வீட்டுல இருக்கிற மற்ற எல்லாருமே தாத்தா பாட்டி எல்லாருமே வீட்டுல இருந்து வெளியில வேலை விஷயமாவும் போயிருக்காங்க. பட் வந்துருவாங்க, அது வரைக்கும் இவங்க மட்டும்தான் தனியாகவும் இருந்துட்டு இருக்கணும். அண்ட் அந்த சமயம் இவங்க வீட்டுல இந்த கோழிலாம் வளர்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அண்ட் இவங்க வளர்க்குற அந்த கோழி எல்லாமே பார்த்தீங்கன்னா வீட்டோட பால்கனி சைடு கொஞ்சம் பெருசாகவும் இருக்கும். அந்த இடத்துல தான் வளர்த்துட்டு இருக்காங்க. அண்ட் நைட் ஆனா அந்த கோழி தூங்குறதுக்கு ஒரு பெரிய கூடையும் இருக்கு. அதுக்குள்ள கோழியெல்லாம் வச்சு அதை கவுத்தும் வச்சிருக்காங்க. அண்ட் அந்த பெரிய கூடைக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கோணி பையும் இருக்கும். இன்கேஸ் அந்த கோழிங்க ஏதாச்சும் ஆகி எதனா போயிடுச்சுன்னா அந்த கோணி பையில தான் இருக்கும், கிளீன் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும் அப்படின்னு. இப்போ இந்த நைட் டைம்ல 15 வயசுல இருக்கிற இவங்களும் அந்த பால்கனி கிட்டையும் போறாங்க. அங்க இருக்கிற கோழி எல்லாத்தையுமே கூண்டுக்குள்ள வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த கோணி பை பார்க்கறதுக்கு ரொம்பவே அழுக்கா ரொம்பவே டஸ்டா இருக்கிறதையும் பார்த்துருக்காங்க. சரி, இதை கொஞ்சம் உதிரிட்டு அங்கே போடலாம் அப்படின்னு அந்த கோணி பையை எடுத்து அந்த பால்கனி கிட்ட உதிர்றாங்க. அப்படி உதிரிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பக்கத்திலே ரோடும் தெரியும். அண்ட் ஸ்ட்ரீட் லைட் அந்த தெரு விளக்கும் எரிஞ்சிட்டு இருக்கு. அந்த தெரு விளக்கு வெளிச்சத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ரோட்டு கிட்ட யாரும் நிற்கிறதும் தெரியுது. இதை ஃபர்ஸ்ட் டைமா இவங்களும் பார்க்குறாங்க. ஆனால் பார்க்கும்போது இவங்களுக்கு புரிஞ்சிருச்சு இது மனுஷன் மாதிரி இல்லையா அப்படின்னு அவங்களும் உணர ஆரம்பிச்சிருக்காங்க.
இந்த சைடில் 15 வயசாக இருக்கிற அம்மா இவங்களும் வந்து அந்த கோணிப்பையை உதிரிட்டு அப்படியே அந்த இடத்தையும் பார்க்குறாங்க, அந்த உருவத்தையும் பார்க்குறாங்க. ஆனால் அந்த கோணிப்பையை உதிரும்போது ஒரு சத்தமாக வரும்ல, இந்த சத்தம் அங்கே இருக்கிற அந்த உருவத்துக்கு கேட்டிருக்கு போல இருக்கு. அண்ட் அங்கே நிற்கிற அந்த உருவம் ஏதோ முன்னாடி பார்த்துருக்கிற மாதிரி தான் இருக்குது, அதோட உடம்பு தலை எல்லாமே. பட் இந்த கோணிப்பை உதிர சத்தம் கேட்டதுக்கப்புறம் அந்த உடம்பு மட்டும்தான் முன்னாடி இருக்குது, ஆனால் தலை மட்டும் இப்படியே திரும்பி பால்கனியில் இருக்கிற அம்மா இவங்களும் பார்க்குது. அண்டு அந்த மூஞ்சி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எரிஞ்சு போய் ஏதோ அங்கங்கே சதம் இருந்ததுன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் அந்த உருவத்தோட அப்பியரன்ஸும் இருந்திருக்கு. இப்படிப்பட்ட உருவத்தை நைட் டைம் பார்த்ததுக்கப்புறம் இவங்களுக்கு எப்படி இருக்கும்? இப்படி ஃபர்ஸ்ட் டைமாக பேயை பார்த்ததுக்கப்புறம் அம்மா இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கோணிப்பை எல்லாத்தையுமே அப்படியே தூக்கி போட்டு அந்த பால்கனி டோர் வழியாக வீட்டுக்குள்ளேயும் போகிறாங்க. அந்த பால்கனி கதவு ரொம்பவே ஃபோர்ஸாக சொல்ல போனால் பயத்தோட அந்த கதவை மூடிட்டு வீட்டுக்குள்ளே தான் வந்திருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் அம்மா இவங்களுக்கு என்னாச்சுன்னு தெரியல, ரொம்ப நேரம் கழிச்சு வீட்டில் இருக்கிற ஆளுங்க எல்லாமே அம்மா இவங்களை தட்டி எழுப்புற மாதிரி தான் இருந்திருக்கு. அப்படியே கண்ணு முடிச்சும் பார்க்குறாங்க. கண்ணு முடிச்சு பார்த்தா அவங்க கீழே விழுந்திருக்காங்க. அதாவது அந்த பேயை பார்த்துட்டு வீட்டுக்குள்ளே வரும்போதே மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டு இருக்காங்க. இப்போ கண்ணு முழிக்கும் போது இவங்க உடம்பு செம்ம சூடாக வந்துட்டு இருக்கு, ஹை ஃபீவரில் இருந்துட்டு இருக்கு. அந்த வீட்டுக்கு வந்த தாத்தா பாட்டி அம்மா எல்லாருமே என்னாச்சுமா அப்படின்னு கேட்கும்போது இவங்க நடந்த விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. அப்போ அம்மாவாக இருக்கட்டும் பாட்டியாக இருக்கட்டும் அவங்களுக்கு தோன்ற விஷயம், பக்கத்து வீட்டில் வந்து ஒரு முஸ்லீம் பெண் இருக்காங்க, அவங்க கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலாக ஈடுபாடு இருக்கிறவங்க, அவங்களை கூப்பிட்டு ஏதாச்சும் சரி பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு அவங்களையும் கூப்பிட்டுருக்காங்க. அண்ட் அவங்க வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு புரிஞ்சு போச்சு பொண்ணு எதையோ பார்த்து பயந்துருக்கா அப்படின்னு. அவங்களும் அந்த இடத்துல துவா சொல்லி மூஞ்சில் தண்ணிலாம் தெளிக்கிறாங்க. அண்ட் அவங்களும் ஒரு சில சின்ன சின்ன சடங்கு மாதிரி விஷயம்லாம் பண்ணுறாங்க. அப்படி பண்ணதுக்கப்புறம் தான் ஓரளவுக்கு அம்மா அவங்களுக்கும் தெரியுது. சரி இது மட்டும் தானே அப்படின்னு கேட்டீங்கன்னா அதோட முடியல, இன்னொரு விஷயமும் நடந்திருக்கு. இப்போ இந்த சம்பவத்திலேருந்து அம்மா இவங்களும் வெளியில் வந்துட்டாங்க. இதுலேருந்து வெளியில் வந்த ஒரு சில நாளுக்கு அப்புறம் வீட்டில் இருக்கிற எல்லாருமே இவங்களை கொஞ்சம் சேஃபாகவும் பார்த்துக்கிறாங்க. அப்போ தாத்தா பாட்டி எல்லாருமே தூங்கிட்டு இருக்காங்க. அண்டு 15 வயசில் இருக்கிற அம்மா இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டு ஹாலில் தான் படுத்துட்டும் இருக்காங்க நைட் டைமில். இப்படி நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த நைட் டைம் இவங்கள ஏதோ தூங்க விடாமல் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கு. இந்த ஒரு டிஸ்டர்பன்ஸை இவங்களும் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்ன இது இன்னைக்குன்னு பார்த்து ஒழுங்காக தூங்க முடியலையா அப்படின்னு இவங்களும் ரொம்பவே டிஸ்டர்ப் ஆகுறாங்க. ஒரு லெவலுக்கு மேலே இவங்க ஃபீல் பண்ணுற விஷயம் இல்லை, இங்கே ஏதோ இருக்குது, அதுதான் நம்மளை தூங்க விடாமல் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கு அப்படின்னு பொறுமையாக கண்ணையும் திறக்கிறாங்க. அப்படியே கண்ணை திறந்து பார்த்தா இவங்களுக்கு செம்ம ஷாக்கிங்கான ஒரு விஷயமும் இருக்குது. அதாவது இவங்க படுத்துட்டு இருக்கிறதுக்கு அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா அந்த எரிஞ்சு போன பெண்ணோட உருவம் இவங்களுக்கு ரொம்பவே க்ளோஸில் இருக்கிறதையும் பார்த்துருக்காங்க. பார்த்ததுக்கப்புறம் இவங்க ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? ஆனால் இந்த இடத்துல அந்த எரிஞ்சு போன உருவம் இவங்களை பயமுறுத்த மட்டும்தான் ட்ரை பண்ணியிருக்கே தவிர இவங்களை அஃபெக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், பொசஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த மாதிரி விஷயத்த எதுவும் அப்போ வரைக்கும் ட்ரை பண்ணலை. ஏன்னா அதுக்கு முன்னாடியே அவங்க வீட்டாளுங்க அவங்கள கோயிலுக்கு கூப்பிட்டு போகிறது இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணி இந்த விஷயத்துலேருந்து டோட்டலாக இதுக்கப்புறம் இந்த விஷயமே நடக்காத மாதிரி டோட்டலாக அவங்களையும் வெளியில் கூப்பிட்டு வந்துடுறாங்க. ஸோ அதிலிருந்து ஸ்டில் இப்போ வரைக்கும் அவங்க அம்மாவுக்கு இந்த பேய் பிசாஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த கேட்டால் பெருசாக பயம் இல்லை. ஏன்னா என் கண்ணுக்கு முன்னாடி அந்த உருவத்தை பார்த்துருக்கேன், அது இவ்வளோ க்ளோஸாக பார்த்துருக்கேன். இதுக்கப்புறம் எனக்கு என்ன பயம்? ஒருத்தவனுக்கு ஒரு பிரச்சனை நடக்காத வரைக்கும் தான் அதை நினச்சி அவன் பயப்படுவான், அது நடந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன பயம் அப்படின்ற ஒரு கான்செப்டில் தான் இவங்க இப்போ போல்டாக இருந்துட்டு இருக்காங்க. ஸோ இதை தான் நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். இன்கேஸ் பேய் பிசாசுன்னு ஏதாச்சும் உங்களுக்கு பயம் இருந்ததுன்னா அந்த பயத்தை வெளியில் காட்டிக்காம அந்த இடத்துல ரொம்பவே போல்டாக தைரியமாக நீங்கள் நடந்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை வராது. இன்கேஸ் பயந்தீங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனை நம்மளை தேடி, அதாவது பயப்படுறவங்களை தேடி மட்டும்தான் பிரச்சனை வரும். ஸோ இவங்க நடந்த இந்த சம்பவத்தை கேட்கும்போது உங்களோட தாட் என்ன மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் லாஸ்ட்டாக பார்க்க போகிற உண்மை சம்பவம், இந்த உண்மை சம்பவம் கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும், பட் ஹாரர் நல்லாவே இருக்கும், அதுக்கு நான் கேரண்டி. அண்ட் இந்த உண்மை சம்பவம் எங்கே நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை தள்ளி இருக்கிற செங்கல்பட்டு. ரொம்ப நாள் கழிச்சு செங்கல்பட்டில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை இப்போ நம்ம கேட்குறோம். அண்ட் இந்த உண்மை சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண இந்த சப்ஸ்கிரைபர் இவங்க நேம் ரம்யா. அண்ட் இவங்க செங்கல்பட்டில் இருக்கிற ஒரு ஐடி கம்பெனியில் ஹெச்ஆராகவும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இவங்க லைஃப்பில் தான் அந்த பயங்கரமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதோட வலி இப்போ வரைக்கும் இவங்க கையில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எது வலி கையில் இருக்கா? என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிளியராக சொல்கிறேன். சரியா 2018 ரம்யா இவங்களுக்கும் கல்யாணம் ஆகுது. அவங்க மாமா, சொந்த தாய் மாமாவை தான் அவங்களும் கல்யாணம் பண்ணுறாங்க. அண்ட் தாய் மாமாக்கும் இவங்களுக்கும் ஏஜ் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12 வயசு டிஃப்ரென்ஸ் இருந்துருக்கு. பட் இவங்களுக்கு தாய் மாமானா ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால அவங்களே கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. ஆனால் அதில் ஒரு சின்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி தாய் மாமா அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனால் கல்யாணம் ஆன தாய் மாமா அவங்க லைஃப் நல்லா இருந்ததான்னு கேட்டிங்கன்னா அவரோட லைஃப் சுத்தமாக நல்லா இல்லை. அவங்க மனைவி நிறைய பிரச்சனை பண்ணி அவர்கிட்ட இருக்கிற பணத்தை பிடுங்கிறதுக்காக ஒரு சில சீன்லாம் போட்டு அண்ட் எப்படியோ கடைசியாக விவாகரத்தும் வாங்கிட்டாங்க. அண்ட் அதுக்கேற்ற செட்டில்மெண்ட்டும் வாங்கிட்டாங்க. பட் விவாகரத்து வாங்கினதுக்கு அப்புறம் கூட முதல் மனைவி இன்னும் அவங்க தாய் மாமா கூட பேசிட்டு தான் இருக்காங்க, அடிக்கடி சண்டை போட்டுட்டும் இருப்பாங்க. ஸோ இந்த ஒரு பிரச்சனை தடுக்கிறதுக்காக
அப்படின்றதுக்காக தான் மாமா இவரும் சரி நம்ம 2வது கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவரும் அந்த 2வது கல்யாணம் அப்படின்ற ஒரு மனநிலைமை வரும்போது அப்பதான் ரம்யா இவங்களே நீங்க என்னையே கல்யாணம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் அப்ரோச் பண்றாங்க. இப்படிதான் 2018 அவங்களுக்கும் கல்யாணமா ஆயிருது. கல்யாணம் ஆகி அவங்க லைஃப் ரொம்பவே நல்லா போயிட்டு இருக்கு. ஆனா இந்த ஒரு விஷயம் பிடிக்காத முதல் மனைவி, தாய்மாமாவோட முதல் மனைவி, அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஓ இந்த பொண்ணு கூட நீ நிம்மதியா இருக்கியா, எனக்கு அவளை ஆல்ரெடி சுத்தமா பிடிக்காது, இருங்க உங்களை நான் என்ன பண்றேன் பாரு அப்படின்னு ஒரு பயங்கரமான அமானுஷ்யமான விஷயம் அவங்களுக்கு நடக்கிறதுக்காக ஒரு சில விஷயங்கள்லாம் ட்ரை பண்றாங்க. அது எல்லாத்தையுமே ஒன்னா கலெக்ட் பண்ணி ரெடியா வச்சிருக்காங்க. பட் இதை சரியா இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா அதுக்கான டைம் வரணும் அப்படின்னு ஒரு சில நாள் மட்டும் அவங்க விவாகரத்தான கணவர் கூட ரொம்பவே ஃப்ரெண்ட்லியாகவும் பேசுறாங்க. ஏதோ வேலை ஆகணும் அப்படின்றதுக்காக அவர்கிட்ட ஹெல்ப் கேட்குற மாதிரி கேட்டு அண்ட் அவரு கூட ரொம்பவே ஃப்ரெண்ட்லியாகவும் பேசிட்டு இருக்காங்க. அண்டு அவரும் நம்பிட்டாரு, சரி வேலை விஷயமா தான் இவன் நம்ம கிட்ட பேசிட்டு இருக்கா அப்படின்னு. அந்த சமயம் அந்த முதல் மனைவி அவங்க என்ன பண்றாங்கன்னா, இவர்கிட்ட இருக்கிற வீட்டோட சாவி கொத்தை எடுத்து அவருக்கே தெரியாம அதை டூப்ளிகேட் கீயாவும் ரெடி பண்ணிருக்காங்க. அந்த ஒரிஜினல் கீயை எப்படியோ இவர்கிட்ட சேஃபா வச்சிட்டு இருக்காங்க. டூப்ளிகேட் கீ இப்போ முதல் மனைவி கிட்டே இருந்துட்டு இருக்கு. இப்ப முதல் மனைவி இவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்க கணவர் வீட்டுல இருக்கக்கூடாது அண்ட் இப்ப கல்யாணம் பண்ணிருக்கிற 2வது மனைவியும் வீட்டுல இருக்கக்கூடாது, இவங்க வீட்டுல இல்லாத சமயம் தான் நம்ம வீட்டுக்கு போகணும் அப்படின்னு அவங்க அந்த சமயத்துக்கும் வெயிட் பண்றாங்க. எப்படியோ 2 பேருமே வீட்டுல இல்லாத சமயம் அவங்க வீட்டுக்கும் போறாங்க. சாவியும் இருக்குல்ல, டைரக்டா ஓபன் பண்ணி உள்ள போனதுக்கு அப்புறம் இவங்க அதாவது கணவன் மனைவி இவங்க 2 பேருமே படுத்து தூங்குற அந்த பெட்டை கிழிக்கிறாங்க. கிழிச்சது மட்டும் இல்லாம அதுல ஒரு சில இந்த மந்திரிச்ச மாந்திரிக பொருள்லாம் உள்ள சேஃபா வச்சிடறாங்க. இது மட்டும் இல்லாம அந்த இடத்துல மண்ணை எடுத்துட்டு வந்திருக்காங்க. அந்த மண்ணை அங்க கீழே போட்டு அந்த மண்ணை மிதிச்சு அந்த மண்ணை எடுத்து இவங்க தலையை சுத்தி இந்த மண்ணை வாரி போடுவாங்க பாத்தீங்களா, உருப்படாம போ அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி விஷயம் தான் அந்த மண்ணை தூக்கி அந்த பெட் மேலேயும் போட்டு இந்த மாதிரி விஷயம் எல்லாம் பண்ணுவாங்க பாத்தீங்களா. இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு கடைசியா ஒரு மந்திரிச்ச தகடு மட்டும் இருக்கு. அதை என்ன பண்ணணும்னா, இவங்க வீட்டு வாசல்ல இந்த எலுமிச்சை பழம் அந்த துணிக்குள்ள ஒரு சில விஷயம்லாம் நார்மலா கட்டி வச்சிருப்பாங்களே திருஷ்டிக்காக, அந்த திருஷ்டி பொருளுக்குள்ள இந்த மந்திரிச்ச தகடை சைலண்டா உள்ள வச்சுட்டு கதவை போட்டுட்டு நேக்கா அந்த வீட்டை விட்டு வெளில வந்துட்டு இருக்காங்க. அண்ட் இதுக்கப்புறம் அந்த வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்கிற கணவன் மனைவி இவங்க 2 பேருக்குமே பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் அளவுக்கு அதிகமா வந்துட்டு இருக்கு. இதுல இந்த பிரச்சனை யார் அதிகமா தாக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கணவரை கிடையாது, இப்ப 2வது வாக்கப்பட்ட மனைவி அவங்கள தான் போட்டு புரட்டி எடுக்குது. ஏன்னா ஒரு சில நாள் கணவர் இவர் வேலை விஷயமா வெளியூருக்கும் போக வேண்டியிருக்கும். அன்னைக்கு இவங்க மட்டும்தான் வீட்டுல தனியாகவும் தூங்கிட்டு இருக்காங்க. அப்படி தனியா தூங்கிட்டு இருக்கும்போது அந்த பெட்ல தானே படுத்துட்டு இருக்காங்க. அப்படி பெட்ல படுத்துட்டு இருக்கிற ரம்யா அவங்களுக்கு அந்த பெட்ல தனியா படுத்துட்டு இருக்கிற மாதிரிலாம் ஃபீல் இல்லை. அவங்க பக்கத்துல ஏதோ ஒன்று படுத்துட்டு இருக்கும். அந்த தூங்கிட்டு இருக்கும்போது இவங்க மேல கை கால் போடுற மாதிரி விஷயமும் அந்த கை கால் இதெல்லாம் தொடும்போது ஒரு மாதிரி பிசு பிசுனும், இது கூடவே ரொம்ப ட்ரையா சொல்ல போனா இந்த எரிஞ்சு போன இடத்த தொடும்போது ஒரு மாதிரி வரவரன்னு இருக்கும்ல, சேம் அந்த மாதிரி விஷயத்தை இவங்க ஃபீல் பண்றாங்க. ஃபீல் பண்ண அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு டெட் பாடி எரிஞ்சு போன ஸ்மெல் இவங்களுக்கும் அடிக்க ஆரம்பிக்குது. அந்த ஒரு பயத்தோட எந்திரிச்சு போய் லைட்டை போடுறாங்க. ஆனா அந்த பெட்டில் இவங்களை தவிர்த்து வேற யாருமே இல்லை. ஆனா அப்பதான் ரம்யா ஒரு விஷயத்தையும் நோட் பண்றாங்க. இவ்வளவு நேரம் இவங்க பெட்ல இவங்களுக்கு பக்கத்துல யாரோ படுத்துட்டு இருந்தா அந்த இடம் மட்டும் ஒரு மாதிரி அமங்கன மாதிரி இருக்கும்ல, அந்த விஷயத்த இவங்களும் பாக்குறாங்க. பார்த்து செம்மையா ஷாக் ஆகுறாங்க. அண்டு சேம் அந்த பெட்ரூம்குள்ள அந்த கெட்ட நாத்தம், அதாவது எரிஞ்சு போன பணத்தோட நாத்தமும் அடிக்க ஆரம்பிக்குது. ஆனால் ஆரம்பத்தில் ரம்யா இதை இவங்க பெருசாக எடுத்துக்கல. மேபி பக்கத்தில் இருக்கிற குப்பை கூட இந்த மாதிரி ஸ்மெல் அடிக்கலாம் அப்படின்னு, அதாவது வீட்டுக்கு வெளியில் இருக்கிற குப்பை. அதனாலேயே ஜன்னல் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிட்டு தூங்குறாங்க. அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு எந்த பிரச்சனையுமே இல்லை. இப்படி பொழுது விடிஞ்சதுக்கப்புறம் நைட் நடந்த விஷயத்த ரம்யா அவங்க கணவர்கிட்டையும் சொல்ல, சரி இவ சொல்றதுக்கு நாமளும் ஆமான்னு சொன்னா பயப்படுவா, நம்ம வரத்துக்கும் இன்னும் 2-3 நாள் ஆகும், அதெல்லாம் எதுவுமே இல்லைன்னு சொல்லி சமாளிக்கலாம் அப்படின்னு அவரும் அவங்க மனைவியை எது சொல்லி சமாளிச்சிருக்காங்க. அவங்களும் கடைசியாக சமாதானம் ஆயிட்டாங்க. அன்னைக்கு வேலையெல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் வீட்டில் தூங்கிட்டும் இருக்காங்க. அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக இவங்களுக்கு நிம்மதியான தூக்கமும் இல்லை. ஏன்னா இவங்க பக்கத்தில் யாரும் முரட்டுத்தனமான ஒரு ஆள் இவங்களை தூங்க விடாமல் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கிறதும் அண்ட் இவங்களை சொல்லப்போனால் இவங்களை அபியூஸ் பண்ணுற மாதிரி ஒரு சில விஷயத்த இவங்களும் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படி ஃபீல் பண்ணதுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கும் புரியுது, இல்லை ஏதோ தப்பாக நடக்கிற மாதிரி ஃபீல் இருக்கே அப்படின்னு இவங்களும் பயந்துருக்காங்க. அண்ட் ரம்யா இவங்க ரொம்பவே ஸ்பிரிச்சுவலில் ஈடுபாடு கொண்டவங்க. அண்ட் இவங்களுக்கு வாராகி அம்மன்னா ரொம்பவே பிடிக்கும். ஸோ அந்த நைட்டு அவங்க நல்லா ப்ரே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ப்ரே பண்ணிட்டு அந்த பெட்ல படுத்து தூங்குறாங்க. அப்படி தூங்கும்போது இவங்களுக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவுல அவங்க கணவரோட முதல் மனைவி சேம் என்ன விஷயம்லாம் பண்ணிட்டு போனாங்களோ அது அப்படியே கனவாகவும் வருது. இவங்க வீட்டுக்குள்ள இந்த வீட்டுக்குள்ள ஒரு சில பொருள்லாம் வைக்கிறதா இருக்கட்டும், அண்ட் அந்த மண்ணை தூக்கி போடுறதா இருக்கட்டும், அண்ட் இந்த வீட்டு வாசப்படியில் அந்த மந்திரிச்ச தக்கடை வைக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயம் எல்லாமே ஒரு கனவா வந்ததுக்கு அப்புறம் தான் ரம்யா இவங்களுக்கும் கிளியரா புரியுது, ஓ இதனால தான் இவ்வளவு பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு. உடனே அந்த பெட்டோட கவரை ஓப்பன் பண்றாங்க. அண்ட் அந்த இடத்துல பெட்டை கிழிச்சு வச்ச மாதிரி இருக்கு. அதுல கையை விட்டு தொட்டு பார்த்தா
உள்ளுக்குள்ள மந்திரிச்ச தகடு, அந்த எலுமிச்சை பழம், இது கூடவே நிறைய பொருள் அண்டு ஏதோ எலும்பு மாதிரி இருக்கிற ஒரு சில விஷயத்தெல்லாம் பார்க்குறாங்க. ஆனால் இது அப்படியெல்லாம் எடுத்து போட முடியாதுல்ல, இதுக்குன்னு ஒரு சில வழிமுறைகள்லாம் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் ரம்யா இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சைலண்ட்டாக அந்த வீட்டை விட்டு வெளியிலையும் வராங்க. அந்த வீட்டை பூட்டிட்டு அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக அவங்க ஃப்ரெண்டு வீட்டில் தான் ஸ்டே பண்ணியிருக்காங்க. எப்படியா அடுத்த நாளும் வருது. அடுத்த நாள் வந்ததுக்கப்புறம் இவங்க குலதெய்வம் கோயிலுக்கும் போகிறாங்க. அண்ட் அங்கே போனதுக்கப்புறம் அங்கே இருக்கிற பூசாரிக்கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. அண்ட் அந்த பூசாரியும் கவலைப்படாதமா, இதை நானே வந்து எடுக்கிறேன் அப்படின்னு அவர் வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு சில பூஜைலாம் பண்ணி அந்த மந்திரிச்ச பொருள் அதை எல்லாத்தையுமே எடுக்கிறாங்க. கடைசியாக அந்த வாசலில் இருக்கிற அந்த தகடையும் எடுத்து வெளியிலையும் போட்டுடுறாங்க. இப்போ ரம்யா இவங்க வீட்டில் எந்த பிரச்சனையுமே இருக்காது, ரொம்பவே சேஃபாக இருக்கலாம் அப்படின்னு அன்னைக்கு நைட்டு அவங்க வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு இருக்காங்க. பட் இதுக்கு முன்னாடி நடந்த சேம் அதே மாதிரியான விஷயம் தான் அந்த வீட்லேயும் திரும்பவும் நடக்க ஆரம்பிக்குது. உடனே ரம்யா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு முஸ்லீமில் ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு கால் பண்ணி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் உனக்கு ஒரு சஜஷன் சொல்கிறேன், அது உனக்கு நம்பிக்கை இருந்தால் மட்டும் ட்ரை பண்ணு, இல்லைனா வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது இவங்களும் சொல்லுங்க நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த நண்பர் என்ன சொல்கிறாருன்னா, ஈஸியாக கோவலம் தர்கா உனக்கு தெரியுமா, அந்த தர்காவுக்கு போயிட்டு உன் மனசில் இருக்கிற விஷயம், அதாவது உனக்கு என்னென்னலாம் பிரச்சனை இருக்கும் அது எல்லாத்துலேருந்தும் நீ விடுபடணும் அப்படின்னு ஒரு பேப்பரில் எழுதிக்கோ. இப்படி எழுதுனா அந்த ஒரு பேப்பரை அந்த தர்கா வெளியில் நிறைய பூட்டுலாம் வைப்பாங்க, அதில் ஏதாச்சும் ஒரு பூட்டு வாங்கி அந்த பூட்டில் நீ எழுதின இந்த பேப்பர் இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வரணும், அது பில்லி சூனியமாக இருக்கலாம், இல்லை ஃபேமிலி பிரச்சனையாக இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். அண்ட் உன் மனசில் நடக்க வேண்டிய ஆசை இருந்தாலும் அதையும் நீ எழுதலாம். இதெல்லாம் நீ பண்ணிவிட்டு அந்த பேப்பரை அந்த பூட்டில் கட்டி அது தர்காவில் போயிட்டு நீ பூட்டிட்டு வந்துரு, உனக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஆனால் ஞாபகம் வச்சுக்கும், இந்த மாதிரி விஷயம் நீ பண்ணும்போது அந்த கெட்டது உன்னை தடுக்க ட்ரை பண்ணும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் விடிஞ்சவொன்னே முதல் வேலையாக ரம்யா இவங்களும் கார் எடுக்கிறாங்க. கார் எடுத்துட்டு செங்கல்பட்டுலேருந்து கோவலம் தர்காவுக்கும் போகிறாங்க. பட் போகிற வழியில் பல தடங்கள் நடக்குது. இவங்க கார் ஆக்சிடென்ட் ஆகி இவங்க ஒரு கை உடஞ்சும் போயிடுது. அந்த உடஞ்ச அந்த கை அந்த வலியோட இவங்களும் இல்லை நான் எப்படியாச்சும் அங்கே போயே ஆகணும் அப்படின்னு கடைசியாக தர்காவுக்கும் போகிறாங்க. அங்கே போயிட்டு அந்த உடஞ்ச கையோட பூட்டு வாங்கி அண்டு எழுத முடியாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டு இவங்க கையாலேயே எழுதி அதை அந்த பூட்டில் வச்சு கட்டிட்டு லாக் பண்ணதுக்கப்புறம் தான் இவங்க மனசுக்குள்ளே ஒரு பெரிய பாரமே இறங்கின மாதிரி ஃபீல் ஆச்சு. அண்ட் இதுக்கப்புறம் தர்காவில் நல்லா ப்ரே பண்ணிட்டு வீட்டுக்கும் வராங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் பழைய வீடு மாதிரியே இருக்கிற மாதிரி இவங்களுக்கும் ஒரு உணர்வு கிடைச்சிருக்கு. அண்ட் ஃபைனலாக தான் ரம்யா இவங்களுக்கு புரிஞ்சிருக்கு, ரம்யா இவங்களுக்கு வாராகி சாமினா ரொம்பவே பிடிக்கும். அண்ட் அவங்களோட பிளெஸிங் வந்து ரம்யா இவங்களுக்கு படாமல் இருக்கிறதுக்காக அந்த வீட்டுக்குள்ள வேற ஏதோ ஒரு விஷயம் பண்ணிட்டு போயிருக்காங்க, சேம் அந்த முதல் மனைவி. அதனால தான் அந்த சமயம் கனவு மாதிரி வந்து இந்த மாதிரி விஷயம் இருக்குன்னு காட்டியிருக்காங்க. அந்த வீட்டில் எங்கெங்க அந்த பொருள் இருக்குன்னு எல்லா விஷயமும் அவங்களுக்கு கனவு மூலியமா தெரிஞ்சிருக்கு. பட் முடிச்சதுக்கு அப்புறம் இவங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது அந்த பெட்டு வாசல், இது மட்டும் தான் ஞாபகம் இருக்கு. இன்னொரு இடத்துல இருந்தது அவங்களுக்கு பெருசா ஞாபகமும் இல்லை. அண்ட் அந்த பூசாரிக்கும் அந்த இடம் பெருசா தெரியல போல இருக்கும். இதை மட்டும் கிளியர் பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு. சரிப்பா, இதுக்கு காரணம் முதல் மனைவி தானே, அவங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ முதல் மனைவி அவங்க பக்கவாதத்தோட பக்காவாக படுத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, உயிரோட தான் இருந்துட்டு இருக்காங்க. ஆனால் இந்த சைடில் ரொம்பவே கஷ்டப்பட்டு ரம்யா அண்ட் அவங்க கணவர் ரொம்பவே ஹாப்பியாக இருந்துட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லாமல் இருந்துட்டு இருக்காங்க. ஸோ ரம்யா இவங்க லைஃப்பில் நடந்த இந்த சம்பவத்தை கேட்கும்போது உங்களோட தோட்டம் என்ன மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. அவ்வளோதான் மக்களே, வீடியோ ஓவர். இன்னைக்கு உங்களுக்காக 3 உண்மை சம்பவம் சொல்லியிருக்கேன். அண்ட் இந்த உண்மை சம்பவம் எவ்வளோ நேரம் வந்திருக்குன்னு எனக்கு தெரியாது, அரை மணி நேரமா இல்லை 40 நிமிஷமா அப்படின்னும் தெரியல. பட் கண்டிப்பாக ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் உங்களுடைய கமெண்ட் என்னன்றது வந்து மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ ப்ளஸ் நம்ம சேனல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எந்த அளவுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம சேனல் நிறைய பேருக்கும் ரெக்கமெண்ட் ஆகும். அதன் மூலியமாக எனக்கான அங்கீகாரம் விரைவில் கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறேன்.